இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு கேப்டன் ஆகிறது ரொம்பவே கஷ்டம். கபில் தேவ், கங்குலி, எம்.எஸ். தோனி, ரோஹித் சர்மா, விராட் கோலின்னு லெஜெண்டரி பிளேயர்ஸ் மட்டும்தான் கேப்டனா இருந்து இந்தியாவுக்காக சாதிச்சிருக்காங்க. அப்படியாக ஒரு சில வீரர்கள் கிட்ட கேப்டன்ஷிப் மெட்டீரியல் இருக்கும். அவங்க இந்தியாவுக்கு ஒரு சில மேட்சுகள் கேப்டன்ஷிப்பும் பண்ணியிருப்பாங்க. அப்படி நமக்கு தெரிஞ்ச சில வீரர்கள் இந்தியாவுக்கு கேப்டனா இருந்திருக்காங்க. பட் அவங்க கேப்டனா இருந்திருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாமலே இருந்திருக்கும். அப்படிப்பட்ட 5 வீரர்களுடைய லிஸ்ட்டை இந்த வீடியோல பார்த்துருவோம். நம்பர் 1 ஷிகர் தவான். தவான் தான் இந்திய ஓப்பனர்களே ஒரு ஐகானிக்கான ஓப்பனர்னு சொல்லலாம். ரோஹித் சர்மா, விராட் கோலி ஏரால கண்டிப்பா அவரால் கேப்டன் ஆக முடியாது. இருந்தாலுமே ஒரே ஒரு சீரிஸ் மட்டும் அவர் கேப்டன்ஷிப் பண்ணியிருக்காரு. அது 2021 ஸ்ரீலங்கா டூர் தான். ஏன்னா 2021ல இந்திய டீமானது இங்கிலாந்துல போய் மாட்டிக்கிட்டாங்க. அப்போ கோவிட் விதிமுறைகளும் இருந்துச்சு. அவங்க ஸ்ரீலங்கா டூருக்கு வர முடியாது அப்படிங்கிறதால இந்தியாவுடைய செகண்டரி டீமானது ஸ்ரீலங்காவுக்கு போய் மேட்ச் ஆடினாங்க. அதுல தான் தவான் கேப்டனா இருந்தாரு. வருண் சக்கரவர்த்தி, ருத்ராஜ் கேக்வாட், படிக்கல் மாதிரியான வீரர்களுக்கு இந்த சீரிஸ்ல வாய்ப்பு கொடுக்கப்பட்டுச்சு. நம்பர் 2 சுரேஷ் ரெய்னா. சுரேஷ் ரெய்னா ஒரே ஒரு சீரிஸ்ல நல்லா கேப்டன்ஷிப் பண்ணியிருந்தாரு. அது 2014 பங்களாதேஷ் டூர் தான். 2014 T20 வேர்ல்டு கப்போ நிறைய லெஜெண்டரி பிளேயர்ஸ் ரிட்டையர்ட் ஆகியிருந்தாங்க. அதனால நிறைய பிளேயர்ஸ்க்கு ரெஸ்ட் கொடுக்கப்பட்டுச்சு. புதிய வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டுச்சு. அப்படியாக ராபின் உத்தப்பா, ரஹானே, ஷாஹா, மோகி சர்மா மாதிரியான வீரர்கள் எல்லாருமே சேர்ந்து பங்களாதேஷ்க்கு டூர் போய் ஆடி இருந்தாங்க. அந்த சீரிஸையும் கைப்பற்றி இருந்தாங்க. இந்த சீரிஸ்ல தான் ரெய்னா இந்தியாவை லீட் பண்ணியிருப்பாரு. இதுக்கு முன்னாடி 1-2 போட்டிகள்ல இந்தியாவுக்கு அவர் கேப்டன்ஷிப் பண்ணியிருக்காரு. நம்பர் 3 ருத்ராஜ் கேக்வாட். ருத்ராஜ் கேக்வாட் ஒரு மேட்ச்ல கிடையாது, ஒரு சீரிஸ்ல கிடையாது, ஒரு டோர்னமெண்ட்லயே இந்தியாவுக்காக கேப்டனா இருந்திருக்காரு. அது 2023 ஏசியன் கேம்ஸ்ல நடந்த போட்டிகள்ல தான். அதுல இந்தியா டீமுக்கு அவர் கேப்டனா இருந்தாரு. இந்த டீம்ல ஜிதேஷ் சர்மா, ரிங்கு சிங், தூபே, திலக் வர்மா மாதிரியான எக்கச்சக்க இந்தியன் யங்ஸ்டர்ஸ் இருந்தாங்க. இந்த டோர்னமெண்ட்ல இந்தியா கோல்டு மெடல் அடிச்சிருந்தாங்க. ருத்ராஜ் கேக்வாட் கேப்டனா இருந்து கோல்டு மெடல் அடிச்சு கொடுத்தோம் அவருக்கு டீம்ல வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நம்பர் 4 அனில் கும்ளே. இப்போ ரோஹித் சர்மா டெஸ்ட் கேப்டன்சில இருந்து ரிட்டர்ன் ஆனதுக்கு அப்புறம் எவ்வளவு சர்ச்சைகள் எழுந்துச்சு. அப்படிதான் டிராவிட் 2007 இந்திய கேப்டன்சில இருந்து விலகினதுக்கு அப்புறம் மிகப்பெரிய சர்ச்சைகளானது எழுந்துச்சு. தோனியை T20 கேப்டனா போட்டாச்சு. டெஸ்ட்டுக்கு யாராவது புதிய கேப்டன் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அனில் கும்ளேவை முடிவு பண்ணி அனில் கும்ளேவை கேப்டனா மாட்டியிருந்தாங்க. அனில் கும்ளே கிட்டத்தட்ட 14 மேட்சஸ் இந்தியாவுக்காக கேப்டன்ஷிப் பண்ணியிருந்தாரு. தோனி கேப்டன்ஷிப் பதவியை எடுக்கிறது வரைக்குமே அவர் 2007 இருந்து 2008 வரைக்கும் 14 மேட்சஸ் இந்தியாவுக்காக கேப்டன்ஷிப் பண்ணியிருக்காரு. நம்பர் 5 KL ராகுல். KL ராகுலுக்கு கேப்டன்ஷிப் மெட்டீரியல் இருக்கு. இருந்தாலுமே அவரை கேப்டனா போட மாட்டேங்கிறாங்க. ஆனா ஒரே ஒரு சீரிஸ்ல மட்டும் அவர் கேப்டனா இருந்தாரு. அது 2022 இந்தியா டூர் ஆஃப் ஜிம்பாப்வே தான். இந்த ஒரு சீரிஸ்ல மட்டும் அவர் இந்தியாவுக்காக கேப்டனா இருந்திருக்காரு. ஏன்னா அப்ப சீனியர் பிளேயர்ஸ் எல்லாருமே ரெஸ்ட்ல இருந்தாங்க. அந்த ஒரு காரணத்தால தான் இவர் கேப்டனா இருந்தாரு.